சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, நாம் அதிகால ஆராதனையில வேதகாமத்தில் இருக்கிற மரங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கடைசியா நம்ம பார்த்த மரம் கொப்பேர் மரத்தை குறித்து பார்த்தோன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, கிச்சிலி மரத்தை எதற்காக இயேசுவுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்குது, இதெல்லாம் குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு வரப்போகிறோம். இன்றைக்கு அத்தி மரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகள், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32 33 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, அத்தி மரத்தினால உங்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் அத்தி மரத்தை குறித்து பேசுறார். அதற்கு முன்பதாக சொல்வதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. எல்லாரும் அப்படி பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில உட்கார்ந்து தம்முடைய சீஷர்களுக்கு அநேக காரியங்களை சொல்லும் போது 3 கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குதான் இந்த அத்தி மரத்துடைய ஓமையை குறித்து கர்த்தர் அவனை சொல்றார். நீங்க 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, தேவாலயத்தினுடைய சுவர்களையும் வாசிமசி தேவாலயத்தை விட்டு எங்க புறப்பட்டு போறாருன்னா ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போறாரு. கவனிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, ஒலிவ மலையில உட்கார்ந்து 3 காரியத்தை பேசும்போதுதான் அத்தி மரத்துடைய ஓமையை குறித்து சொல்றார். அப்போ சீஷருங்க கர்த்தர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது தேவாலயத்துடைய கட்டனுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு காண்பித்த உடனே அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அது இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே 2ஆம் வசனத்துல சொல்றாங்க, இது எப்போது சம்பவிக்கும்? ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 2வது கேள்வி, ஒலிவ மலையில உட்கார்ந்து பேசும்போது 2வது கேள்வி என்னன்னா, உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று கேட்கிறாங்க. 3வது, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன என்று 3 கேள்விகளை கேட்கும் போதுதான் கர்த்தர் அத்தி மரத்தினால உங்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-5, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திரும்ப சொல்றேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-5, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பேன்னா, இஸ்ரவேலை எதுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுறேன்னா, அத்தி மரங்களுக்கும் பிற்பாடு திராட்சை செடிக்கும் ஒப்பிட்டு பேசுவார். நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு பேசுறார். சங்கீதம் 80 திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பேசுகிறார். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அத்தி மரம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். சரி, 32 வாசிங்கம்மா. 32 வாசிங்க. இல்ல, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்தி மரத்தினால ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்க. அதில் இளங்கிளைகள் தோன்றி வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே நீங்கள் காணும்போது சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். சரி, கவனிக்கலாம். அத்தி மரத்தினால ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்க. இதனால அதுல இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்க என்று சொல்றார். கவனிங்க, அத்தி மரம் வருஷம் தான் இலை உதிருது. அதாவது காலத்துக்கு தக்கவாறு அது துளிர் விட்டுக்குன்னு தான் இருக்குது.
அப்போ கர்த்தருடைய வருகை சமீபமாயிடுச்சா? அவர் ஒவ்வொரு முறையும் வசந்த காலமும் துளிர் விடும்போதும் வாசல் அருகே வந்துட்டாரா? இல்ல. தேவ பிள்ளைகளே, இது எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொன்னா, அதாவது ஆண்டவர் இதுல 2 காரியத்தை அடக்கி பேசுகிறார். ஒன்று, கிபி 70ல முழு இஸ்ரவேல் தேசமும் தீர்த்து ராயினால நம்ம அழிக்கப்பட்டது. எல்லாரும் தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. போன பிற்பாடு உலக வரைபடத்துல இஸ்ரவேல் தேசமே இல்லாதபடி நம்ம அழிக்கப்பட்டுச்சு, இல்லாம போனது. ஆனா 1948ல இஸ்ரவேல் தேசம் திரும்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா குடியேறினாங்க. இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, எப்படி அத்திமரம் அதாவது துளிர் விட்டு கொண்டு இருக்கும்போது வசந்த காலம் சமயமாயிடுச்சு, இயேசுவானவர் வாசலருக்கு வந்திருக்கிறார் என்பது சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, வந்து குடியேறின பிற்பாடு இஸ்ரவேல் தேசம் எப்படி ஒரு மரம் துளிர் விட்டு தழைக்குதோ அது போல அவங்க வளர 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 கர்த்தருடைய வருகை சமயமாயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசுடைய ரகசிய வருகை இருக்குது. ரகசிய வருகைக்கு பிற்பாடு பாருங்க, எல்லாம் ரகசிய வருகைக்கு பிற்பாடு உபத்திரவ காலம் இருக்கும். அந்த 7 வருஷம் உபத்திர கால முடிவுல எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா என்ன பண்ண யுத்தத்துக்கு போவாங்க. அதுதான் 3ஆம் உலக யுத்தம். இதுக்கு இடையில 3ஆம் உலக யுத்தம் இருக்கவே இருக்காது. எப்ப நடக்கும்? கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு தான் என்ன பண்ண நடக்கும். தேவ பிள்ளைகளை, அதை இஸ்ரவேலுடைய வளர்ச்சியை கண்டு எல்லா தேசமும் அதுக்கு விரோதமா போகும். இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடும் போது அவர் எங்க வந்திருக்கிறாராம்? வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள் என்று கர்த்தனவன் இந்த ஓமையை குறித்து சொல்றார். அப்ப சீஷர்கள் 3 கேள்வி கேட்கிறாங்க. எப்போது இந்த காரியம் சம்பவிக்கும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லிடு, இது எப்போ சம்பவிக்கும் என்று கேட்கிறாங்க. 2வது, தேவ பிள்ளைக உலகத்திற்கு அதாவது வருகைக்கு, நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறாங்க. 3வது, உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம் என்று கேட்ட பிற்பாடு இந்த அத்தி மரத்துடைய காரியத்தை சொல்லிட்டு 34ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னும் இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிப்போம். இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லைன்னா இஸ்ரவேலை ஒருவனால என்ன பண்ண முடியும்னா அழிக்கவே முடியாதுங்க. ஒரு நாட்களில ஆமான் யூத குலத்தை அழிக்க முடியாது. 127 நாடுகளுக்கு அதாவது இருக்கிற யூத ஜனங்களை அழிக்க முடியாது. சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அழிக்க முடியாம போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, பார்வோன்னு நினைத்தான், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில போட்டு இல்லாதபடி செய்யணும்னு நினைச்சான். அவனாலையும் முடியாம போயிடுச்சு. எத்தனையோ காரியங்கள் நடந்துக்கிட்டு வருது. கடைசியா ஹிட்லர் என்பவன் சொன்னா, நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேலை அழிக்காம நான் திரும்புவது இல்லை என்று சொன்னான். தேவ பிள்ளைகளை, கடைசி அவர் ரத்தத்தை பாருங்க, அவர் மரிக்கும் போது அவர் ரத்தத்தை எடுத்து கேட்டாரு, இப்போ கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாரு. ஐயா, நீ முதல்ல அறிக்கை செய்திரே, அதை காட்டிலும் இன்னும் பெருகி இருக்கிறார்கள்னு சொன்னோன்னே அவன் ரத்தத்தை வானத்துக்கு நேரம் வீசி எரிஞ்சிட்டு அவன் சொன்னான், இயேசு பெரியவர் என்று சொன்னான். தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேலை அழிக்க ஒருவனால என்ன பண்ண முடியும்னா முடியவே முடியாது. அது பெருகி கொண்டே தான் நம்ம இருக்கும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவத்தை அழிச்சிடலாம், இஸ்ரவேலை அழிச்சிடலாம், ஒரு காலம் முடியாதுங்க. புறஜாதிகளாகிய நம்ம கர்த்தர் எந்த மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? காட்டாத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். ரோமருக்கு என்ன நிருபத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்க சரியான விதத்துல கனி கொடுக்காத பட்சத்துல கிளைகளை நெருக்கினாரே தவிர பாருங்க அதை வேரோடு அழிக்கல. அந்த கிளையை நெருக்கி காட்டு ஒளிவு கிளைகளா இருக்கிற நம்ம கொண்டு போய் அதுல ஒட்டு வைக்கிறார். அதனால இஸ்ரவேலை ஒருவனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவனால நம்ம அழிக்க முடியாது. அது பெருகி கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, அத்தி மரத்து குறித்து வேதத்துல எங்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அத்தி மரம் ஆதாம் ஏவாளுக்கு
உடையாக காணப்பட்டது. அத்தி மரத்துடைய இலை. நம்ம ஊர்ல இருக்கிற அத்தி மரத்தினுடைய இலை வந்து மா இலை போல நீளமா இருக்கும், கொஞ்சம் குட்டியா இருக்கும். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அத்தி மரத்துடைய இலை பார்த்தீங்கன்னா தாமரை இலை போல பெருசா இருக்கும். அதனால என்ன செய்தாங்க, ஒரு உடையை செய்தாங்கன்னு பார்க்கிறோம். ரெண்டாவதாக அத்தி பழத்தினுடைய அடை. அத்தி பழத்தினுடைய அடை சிறந்த மருந்தாக காணப்பட்டது. இது 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு காலில் ஒரு பிளவு வந்தது. அத்தி பழத்துடைய அடையும் சரி அல்லது அதனுடைய தோலினால செய்யப்பட்ட அதாவது மருந்துகளும் சரி, புற்றுநோய் உள்ளவங்க எடுப்பார்லன்னா 9 மாதத்துக்குள்ள அது என்ன பண்ணா அவங்கள சுத்தப்படுத்தும். அப்ப அத்தி பழத்துடைய அடை அது என்னவா இருந்தது, சிறந்த மருந்தாய் காணப்பட்டது. மூன்றாவது தேவ பிள்ளைகளே, சகை ஏறின காட்டத்தி மரம் அவருக்கு என்ன கொடுத்தது, ரட்சிப்பு கொடுத்தது. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எதுக்காக சகை காட்டத்தி மரத்துல ஏறணும். ஆண்டவர் அதாவது ஆண்டவர் எங்க புறப்பட்டு போறாருன்னா எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறார். எரிகோவுக்கு அதாவது இன்னொரு பேர் என்ன பேருனா பேரிச்ச மரங்களின் மரம் என்று சொல்லப்படுது. பேரிச்ச மரத்தை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருது, நீதிமானுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். ஞாபகம் இருக்குதுங்களா? நீதிமானுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்குது. ஒருவேளை சகை பேரிச்ச மரங்கள்ல ஏறி இருப்பாருன்னா ஜனங்க அதாவது சபிச்சு இருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, அடிச்சே இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவன் நீதிமானுக்கு அடையாளமா இருக்குது. இவர் எது மேல இவர் யாரு, பாவி, ஜனங்களால சாபத்தை பெற்றோம், அநியாயமா சம்பாதிக்கிற மனுஷன். அதனாலதான் இவர் எதிர ஏறாருன்னா காட்டத்தி மரத்துல ஏறினோடனே ஆண்டவர் சொல்ல, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன், உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தோன்னு சொன்னோடனே ஜனங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னடா அது பாவியான மனுஷன் வீட்டுல இவர் என்ன பண்றாரு, போய் தங்குகிறாரே என்று சொல்லி பார்க்கணும். தேவ பிள்ளைகளே பாருங்க, அத்தி மரம் முத காரியம் உடைய கொடுத்ததுங்க. கவனிக்கலாம், நமக்குன்னு ஒரு தனி அதாவது பாணி இருக்குதுங்க. அலங்காரத்துல ஒரு தனி பாணி இருக்குது. மற்றவங்க போல நம்ம உடை அலங்காரம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உடை அலங்காரமே அது தனித்து காணப்படணும். ஆமே, அல்லேலூயா. வேற இச்சிக்கத்தக்கதான வஸ்திரங்கள் நமக்குள்ள காணப்படவே கூடாது. ரெண்டாவது, நம்ம மற்றவர்களுக்கு என்னவா இருக்குன்னா மருந்தா இருக்கணுங்க. பேசுகிற வார்த்தை இருதயத்தின் காயத்தை ஆத்தணும். நீங்க உங்களிடத்துல வந்து உட்கார்ந்து பேசும்போது அவங்க ஒரு சமாதானத்தை காணணும். அப்படி காண வரலன்னா உண்மையாலுமே உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க போகிற இடத்துல சமாதானம் இல்லை, நீங்க போய் உட்காந்து ஒரு வீட்டுல பேசுறீங்க, அந்த இடத்துல பிரச்சனை போராட்டம் காணப்படுதுன்னா சொல்லுவாங்க தெரியுமா, அவர் வந்து போறாருங்க, அது நல்ல ஆவி இல்லைங்க, அவர் வந்து போனவன் என்ன நடக்குது, சண்டை நடக்குதுங்க அப்படின்னு. நல்ல ஆவியா இருந்ததுன்னா அங்க என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆமே, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், சகை ஏறின மரம் என்ன கொடுத்ததுன்னா ரட்சிப்பு கொடுத்ததுங்க. தேவ பிள்ளைகளே, மற்றவங்களுக்கு நம்ம என்ன பாத்திரமாய் காணப்படனா ரட்சிப்பின் பாத்திரமாய் காணப்படணும். யாருக்கும் இடறி போகிற காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. உன்னை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு வந்துக்கினே இருக்கணும். கண்களினால ரட்சிப்பு வரணும், பேச்சினால ரட்சிப்பு வரணும், ஜபத்தினால அவங்களுக்கு ரட்சிப்பு. நம்மளை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறா என்ன பண்ண காணப்பட வேண்டும். நான்காவது காரியம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 47 48 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, பிலிப்பு நாத்தான்வேலை கத்தடத்துல கூட்டின்னு வருவார். ஆண்டவர் சொல்லுவார், உத்தம இஸ்ரவேலனே, அது உத்தம இஸ்ரவேலனே என்று சொன்னா ஓயாம நியாயப்பிரமாணத்தை தியானிக்கிறவனேன்னு அர்த்தம். கேட்கிறாரு, என்னை எங்க கண்டீர், என்னை எப்ப கண்டீர் அப்படின்னு. நீ அத்திமரத்து கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன்னு சொல்றாரு. பாருங்க, இது என்னதுன்னா சாட்சி உள்ள வாழ்க்கை. என்னது இது, சாட்சி உள்ள வாழ்க்கை. முதலாவது சொன்னேன், உடை நல்லா இருக்கணும். ரெண்டாவது சிறந்த மருந்தா இருக்கணும். மூன்றாவது மற்றவர்களுக்கு ரட்சிப்பு தருவலா இருக்கணும். நான்காவது காரியம் கவனிக்கலாம், நல்ல சாட்சிங்க. என்னை எங்க கண்டேன்,
அத்திமரத்து கீழே கண்டேன்றாரு. நம்மளை ஆண்டவர் காணும் போது தேவ பிள்ளைகளை உன்னை எப்பெல்லாம் பார்க்குறாரோ ஜபத்தில் பார்க்கணும், உன் கையில் வேதத்தை இருக்கிறத பார்க்கணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்க்கணும், நல்ல சிந்தையில் இருக்கிறத பார்க்கணும். உன்னை எப்பெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்குறாரோ அப்பெல்லாம் நம்ம எல்லாம் ஆவிக்குரியங்கள் காரியங்கள் காண பண்ணுங்க. அல்லேலூயா. நாத்தான்வேலுடைய சாட்சியை பாருங்க. நீ அத்திமரத்து கீழே இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா, அத்திமரத்து கீழே உக்காஞ்சி வேதத்தை படிச்சா கர்த்தர் ஞானம் தருவார். ஞானமே வேதத்துல இருக்கு. கர்த்தருக்கு பயந்தாவும் ஞானம் வந்துடும். ஆனா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அத்திமரத்து கீழே உட்காந்து வேதத்தை படிச்சா நல்ல ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, 4வது காரியம், உன்னை எங்க கண்டேன்? அத்திமரத்து கீழே கண்டேன் என்று சொல்றார். இது நல்ல ஒரு சாட்சிங்க. நான் உன்னை அந்த இடத்துல சண்டை போட்டுன்னு அங்கே பார்த்தேன், உன்னை ஒயின் ஷாப்பில் பார்த்தேன், உன்னை பஸ்ஸில் நீ போகும்போது சண்டை வச்சுன்னு போனேன், அதை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லவே கூடாதுங்க. அல்லேலூயா. 5வது காரியம், பட்டு போன அத்திமரம். அத்திமரம் பட்டு போனது. இது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 20ஆம் வசனம். பாருங்க, ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று, போய் பார்க்கிறாரு. அதுல என்ன இல்லை? கனி இல்லை. இது முதற்கொண்டு என்றென்றும் ஒண்ணு இல்லைன்னா இருக்காது. கனி இருக்காதுன்னு சொன்ன உடனே தேவ பிள்ளைகளை அந்த மரம் என்ன பண்ணிச்சு? பட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். கவனிக்கலாம், ஆண்டுடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய மலடா மட்டும் இருக்கவே கூடாது. எத்தனையோ பெருமை குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள வெளிச்சம். அதை குறித்து நான் குறையா பேசுறேன். அது சரீரத்துல உள்ள குறைபாடு இல்லை, அவங்க வாழ்க்கை சூழ்நிலை அமைறதுல அப்படி இருக்குது. அதனால நான் எந்த குறையும் பேசுறேன். ஆனா தேவ பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. அதை கர்த்தருடைய பிள்ளைங்க கனி தருகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய மலடா இருக்கக்கூடாது. ஒரு மரத்தை வைக்கிறாங்க, 3 வருஷம் கழிச்சு அதில் என்ன பார்க்குறாங்க? கனியை பார்க்குறாங்க. அதே போல தேவ பிள்ளைகளை நம்ம ஆத்தும ஆதாயம் என்கின்ற கனியை கொடுக்கணும். ஆவின் கனிகளை என்ன பண்ண கொடுக்கணும். கனி இல்லைன்னா நம்ம பட்டு போன மரத்துக்கு சமமானது. எதை கொடுக்கணும்? கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். சரி, 6வது காரியம், ஆபகுப் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்றார். இதனுடைய காரியம் என்னன்னா, உலகத்தினால எனக்கு அதாவது லாபம் இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றேன். தேவ பிள்ளைகளே, உலக காரியம் உன் ஆவிக்குரிய காரியத்தை பாதிக்கவே கூடாது. ஆமாங்க, உலக காரியம் எதை பாதிக்க கூடாது? உன் ஆவிக்குரிய காரியத்தை பாதிக்கவே கூடாதுங்க. சிலருக்கு ஒரு 500 ரூபாய் தவறி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கையோட்டு போயிடுச்சு, தொலைஞ்சிச்சுன்னா கூட ரொம்ப துக்கப்பட்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரை போச்சு, நான் எப்படி கஷ்டப்பட்டேன், அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க, கர்த்தரை மறுதலிப்பாங்க. எப்பவுமே சொல்ல, உலக காரியத்து நிமித்தமாக தேவ பிள்ளைய நம்ம அதாவது கர்த்தருக்குள்ள இருக்கிற உறவை கெடுத்து கொள்ளவே கூடாது. இப்போ உலக காரியத்து நிமித்தம் உலக காரியம் நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடாதுங்க. இதுதான் சொல்றாரு ஆபகுப் தீர்க்கதரிசி சொல்றாரு. பாருங்க, மந்தையில ஆடுகள் நின்றி போனாலும், தொழுவத்துல மாடுகளை நின்றி போனாலும், அத்திமரத்துல பழங்களை நின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். அப்போ உலக பிரகாரமான காரியம் நம்ம ஆவிக்குரிய காரியத்தை பாதிக்கவே கூடாது. நல்ல வேலை கிடைக்கல, சோர்ந்துடக்கூடாது. பாருங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லை, சோர்ந்துடக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தை அது பாதிக்கவே கூடாது. நீ ஆவிக்குரிய காரியத்துல நல்லா இருப்ப, ஏன்னா ஜபம் வேதம் வாசிப்ப அப்படின்னு இருந்துங்கன்னு இருப்ப. ஏன்னா எப்போ கர்த்தர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துற காரியத்தை செய்யணுமோ நிச்சயமா செய்வார். ஆமென். சரி, 7வது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அத்திமரத்தினால கர்த்தர் ஓமை என்ன சொல்றன்னா, இஸ்ரவேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டுடைய வருகை இருக்குதுன்னு அர்த்தங்க.
ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. ஏன்னா இஸ்ரவேல் தேசம் வளர்ந்துக்குன்னு இருக்குது. அதுக்கு விரோதமா எல்லாரும் ஆயத்தமாகறாங்க யுத்தத்துக்கு. உக்ரைன் விரோதமாய் இஸ்ரேல் தேசம் போரிட்டது. குண்டு எங்க போடக்கூடாதுன்னா இராணுவம், மருத்துவமனை, மக்கள் குடியிருக்கிற பகுதியில் போடக்கூடாது. ஆனா இஸ்ரேல் தேசம் போட்டுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் என்ன? வளர்ந்து இருக்குது, வளர்ந்துக்கினே இருக்குது. கர்த்தருடைய வருகை சமயமா இருக்குது. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ண ஆயத்தமா பிற்பாடு சொல்றாரு பாருங்க, 34ஆம் வசனத்தை சொல்றாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னும் இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவனும் ஒழிக்கவே முடியாது. அப்படி இழந்தவன்லாம் ஒன்றும் இல்லாம போயிட்டான். அவன் சந்ததி பூமியில புல் பூண்டு கூட இல்லாதபடி கர்த்தர் செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு சொல்லிட்டு 35ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இது பாருங்க 1000 வருஷம் அரசாட்சிக்கு சொல்றாரு. என்ன அரசாட்சின்னா, வானமும் பூமியும் ஒழிந்து போகும். 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்பதாக புதிய வானம் புதிய பூமி, நாம் காண்கிற இந்த வானமும் பூமி அழிக்கப்படும். பிற்பாடு புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு 1000 வருஷம் அரசாட்சி இதே பூமியில தான் கர்த்தர் நடத்துவார். நடத்தும் போது வேறொரு வேதம் வரப்போறது கிடையாது, இதே வேதம் தான். இதைதான் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். எப்படி கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாதோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளை ஒருவனாலும் ஒழிக்கவே முடியாது. அப்படி எழும்புறவங்க நீங்க பாருங்க, அவங்க புல் பூண்ட கூட பூமியில காணாதபடி இருக்கும். முழங்கால் படி இல்லாம, என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளில ஆண்டவரே அத்திமரத்தை குறித்து ஆண்டவரே சில காரியங்களை கற்றுக்கொள்ள என் தகப்பனே நீங்க பாராட்டின ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய இரக்கத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் வேதத்தின் ஆழங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள என் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பயனடுத்துங்கப்பா.